பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டத்துக்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறும் விவகாரம். மத்திய அரசிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம். தமிழகத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற இருந்த RSS பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. வகுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஒத்துவராத காரணத்தால் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. 17 நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என விஜய் கட்சிக்கு அறிவுறுத்தல். சென்னையில் ரயில் நிலையங்களுக்கு அருகில் இயங்கும் 39 டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும். டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு தெற்கு ரயில்வே கடிதம். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி சித்திரவதை செய்த விவகாரம். வேலூர் மத்திய சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளிடம் CBCID போலீசார் விசாரணை. கும்பகோணத்தில் நவக்கிரக கோயில்களை இணைக்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்க கோரிய வழக்கு. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக பதிவான வழக்கில் உத்தரவு. தமிழ்நாடு மீனவர்களை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டி அடித்தது இலங்கை கடற்படை. முன் எப்போதும் இல்லாத வகையில் இலங்கை ரோந்து கப்பல்கள் அதிக அளவில் நிற்பதால் தமிழக மீனவர்கள் அச்சம். திருப்பதி கோயில் லட்டுக்கு கலப்பட நெய் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதியில் வழக்கு பதிவு. குற்றம் சாட்டப்படாமல் ஒருவரை எத்தனை காலம் சிறையில் அடைப்பது? வழக்கு ஒன்றில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. டெல்லியில் தொழிலாளர்களுக்கான தினசரி குறைந்தபட்ச ஊதியம் 700 ரூபாயாக உயர்வு. டெல்லி முதலமைச்சர் அதிஷி உத்தரவால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. சாதி மதங்களை கடந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் நாடாக இலங்கையை மாற்றுவோம். கூட்டு முயற்சியால் நாட்டை கட்டி எழுப்புவோம் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே சூளுரை. இந்தியர்கள் லெபனான் நாட்டுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். லெபனானில் வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேற இந்திய தூதரகம் உத்தரவு. ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்கொள்ள அணு ஆயுதங்களையும் பயன்படுத்த தயார். உக்ரைன் உடனான போர் தொடரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை.